இதுக்கெல்லாம் யார் காரணங்க? அவனை குத்தம் சொல்லி ஒண்ணுமே இல்ல. நாம தான் முட்டாள். ஒருத்தவங்களை நம்பி, ஒரு இன்ஃப்ளூயன்சர் நம்பி, ஒரு யூடியூபரை நம்பி, ஏதாவது ஒரு பிரபலத்தை நம்பி, அவங்க சொல்றது உண்மையா இல்லையான்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்களையே கண்மூடித்தனமா நம்பி நம்ம இந்த மாதிரி ஏமாந்துட்டு இருக்கோம்ல, நாம தான் முட்டாள். அவங்க புத்திசாலி தான், ஏமாத்தணும்னு வராங்க, ஏமாறுறீங்க. அது எப்படிங்க? உழைக்காமையே கேம் விளையாடி சுலபமா சம்பாதிக்கணும், 1000 போட்டு எந்த விதமான வேலையும் இல்லாம உடனே 10,000 ரூபாய் எடுக்கணும். கொடுக்குற வேணா கேனியா? சோசியல் மீடியால யாராவது எனக்கு யாருமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு அனாதை, என் கை உடைஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ், என் அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு யாராவது உதவி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு யார் சொன்னாலும் கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்களுக்கு காசு அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கீங்களா, நீங்க தான் முட்டாள். இந்த சோசியல் மீடியால பல பேர் இப்ப இந்த மாதிரி கிளம்பி இருக்காங்க. குறைஞ்ச விலையில புடவை கொடுக்குறேன், ஜாக்கெட் கொடுக்குறேன், கம்பல் கொடுக்குறேன், இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க, நீங்க ஒரே நாள்ல வெள்ளையாடுவீங்க, இதை சாப்பிடுங்க, நீங்க குண்டாயிடுவீங்க, ஒல்லியாடுவீங்க அப்படின்னு சொல்லி பல பேர் பல விதமா ஏமாத்திட்டு இருக்காங்க. நம்மள புரிஞ்சுக்கோங்க. சோசியல் மீடியால பாக்குறது எல்லாமே உண்மை கிடையாது, எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்க ஆசையை தூண்டி அதை மூலம் அவங்க சம்பாரிச்சு அவங்க ஆசையை நிறைவேற்றிக்கிறாங்க. இதை சொல்லிட்டே போலாங்க. இன்னும் ஒரு சில பேர் நான் உன்னை லவ் பண்றேன், நீதான் என் உயிர், அப்படி இப்படின்னு சொல்லி பல லட்சம் ரூபாய் நம்ம கிட்ட வாங்கி வாங்கி ஏமாத்திட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இப்பயாவது எழுஞ்சுக்கோங்க. 2026ல இருக்கோம் நம்ம. இந்த சின்ன பையன் இவ்வளவு பெரிய வேலை பண்ணுவான்னு நீங்க யாராவது நம்பி இருப்பீங்களா? ஏங்க நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறோம்ல, அந்த மாதிரி தாங்க அவங்க பர்சனல் லைஃப்ல அதே மாதிரி தான் இருக்கணும். ஆனா இங்க 99.9% யாருமே அந்த மாதிரி இருக்கிறது இல்ல. வீடியோக்காகவும் நாம பிரபலம் ஆகணும் அப்படின்றதுக்காகவும் ஹெல்ப் பண்ற மாதிரி பல பேர் பல விதமா ஏமாத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஒரு சில நல்லவங்களும் இருக்கலாம், ஆனா மெஜாரிட்டி என்ன? வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பிடாதீங்க. ஒருத்தவங்க நம்மள நம்புறாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருக்கணுங்க, எந்த அளவுக்கு உண்மையான விஷயத்தை கொடுக்கணும், எந்த அளவுக்கு உண்மையான ஒரு பொருளை கொடுக்கணும். ஏங்க இந்த மாதிரி மக்களை ஏமாத்தி அவங்களுடைய அறியாமைய, அவங்களோட உணர்வை இந்த மாதிரி ஏமாத்தி நீங்க அதுல சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே, நீங்களா உண்மையா மனுஷனங்களா? வெக்கமால இப்படி ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு ஒருத்தவங்க வயித்துல அடிச்சுட்டு அதுல நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே, எப்படி உங்களுக்கு ஒட்டும்? தம்பி நீ இன்னைக்கு வேணா கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், பங்களா வாங்கலாம், பைக் வாங்கலாம், கடைசியா ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒருத்தவங்களை ஏமாத்தி அவங்க வயித்துல அடிச்சு அதுல நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்ககிட்ட தங்கவே தங்காது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. மனுஷங்களை நேசிங்க, அன்பு விதைங்க, அன்பா இருங்க. போறப்ப என்னங்க கொண்டு போறோம்? காசு பணம் வரப்போதா? இந்த மாதிரி ஏமாத்தாதீங்க.